Hi friends, Blackman Bosco here. Chennai to Kanyakumari cycle tour வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டூரில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இந்த சென்னை டு கன்னியாகுமரி ஒரு 3 எபிசோடாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைக்கிள் டூரில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ண ரூட் என்ன அப்படின்னா, வழக்கமாக கன்னியாகுமரி போகிறவங்க விழுப்புரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த ரூட் செலக்ட் பண்ணி தான் நம்ம நேஷ்னல் ஹைவே வழியாக போவாங்க. நாங்கள் வந்து அந்த ரூட் செலக்ட் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரூட்டில் எந்த கிராமத்துக்குள்ளேயும் போகாது. அது தனியாக ரோடு மட்டும்தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ஏதாவது சின்ன சின்ன கடைகள் இருக்கும். ஆனால் ஈஸியாக ரூட் வழியாக போனால் நிறைய கிராமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, அப்புறம் நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த ரூட் செலக்ட் பண்ணி தான் போனோம். நல்ல அழகான கிராமங்கள் இருந்தது. ரசிக்கிற மாதிரி நிறைய இடங்கள் இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நிறைய இடத்துல ஸ்டே பண்ணோம். ஆனால் நாங்கள் இந்த ட்ரிப்பில் பிளான் பண்ணும்போதே ஒரு விஷயத்துக்கு தான் பயந்தோம். அது என்னன்னா வெயில். வழக்கமாக அக்னி முடிஞ்சிடுச்சு, ஆனால் இன்னும் வெயில் பயங்கரமாக இருக்கு. ஆனால் எங்களுக்கு வெயில் பிரச்சனையாகவே இல்லை. எங்களுக்கு வேற ஒன்று பிரச்சனையாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தா காற்று தான். இந்த மாதம் கொஞ்சம் கடல் ஓரமாக நாங்கள் போகிறதுனால கடல்லேருந்து காற்று கொஞ்சம் பலமாக இருந்தது. வழக்கமாக நாங்கள் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுவோம். ஒரு மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர் கூட ஈஸியாக ரீச் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த காற்று இருந்தனால எங்களால் ஒரு மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டர் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அதனால என்ன பண்ணோம், ஏர்லி மார்னிங் வந்து 3:30, 4 o'clockலாம் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா 10லேருந்து 4 மணி வரைக்கும் காற்று பயங்கரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பின்னாடி காற்று கம்மியாக இருக்கும். அதனால ஏர்லி மார்னிங் ஓட்ட ஆரம்பிக்கிறது, நைட்டு வந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் ஓட்டுறது. இப்படி தான் எங்களோட ட்ராவல் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட அன்பு தான். நாங்கள் சைக்கிளில் போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு கார் முன்னாடி போய் நிற்கும். எங்கேருந்துப்பா வரீங்க, குடிக்க தண்ணி இருக்கா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, நிறைய பேர் கேட்டாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சென்னையிலலாம் நம்ம அந்த மாதிரி நான் கேட்டதில்லை, பார்த்ததும் இல்லை. யாராவது ஹெல்ப் கேட்டால் நம்ம செய்வோம், அவ்வளோதான். இங்கே அப்படி கிடையாது. அவங்களா நின்று நம்மளை கேட்குறாங்க ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி. அது காராக இருக்கட்டும், 2 வீலரில் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு கடையில் உட்காந்துருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை கேட்டாங்க. அப்புறம் ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிடுவாங்கலாம். பெரிய ஹோட்டல் கிடையாது, கிராமத்தில் எப்படி இருக்கும், சாப்பிட்டு ஒரு 100 ரூபா 150 ரூபா, நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் தான் ட்ராவல் பண்ணோம். அந்த மாதிரி தான் வரும். காசு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காசு வாங்க மாட்டாங்க. அப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, பரவாயில்ல, சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுங்க, வரும்போது நம்ம கடையில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹோட்டலில் வந்து காசு வாங்குற மனித நேயம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரிப்பில் நான் லைவாக பார்த்தேன். குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 10 வயசு பையனாக இருக்கட்டும், 60 வயசு பெரியவங்களாக இருக்கட்டும், நம்மளை வந்து எங்கேயாவது பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குங்க, இல்லை எங்கள் கோயில் பக்கத்தில் இருக்குது, அதில் பாத்ரூம்லாம் இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அவங்க வீட்டுக்கெலாம் நம்மளை வந்து கூப்பிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வழியாக இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் உங்ககிட்ட கேட்குற விஷயம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சென்னை டு கன்னியாகுமரி இந்த சைக்கிள் டூர் வீடியோ அடுத்தடுத்து வந்து வரும். பாருங்கள், பார்க்கலாம்.